நிறைய இந்த காலகட்டத்தில் பார்த்தா மது, மாது, சூது இதுக்கு நிறைய அடிமையாயிட்டு வர்றாங்க. வளரும் தலைமுறையினர பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனை. காமத்தில மாட்டிக்கிறாங்க, போதையில மாட்டிக்கிறாங்க, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாயிடுறாங்க. இந்த மாரி மதுப்பழக்கம், புகைப்பழக்கம், தேவையில்லாத சவகாசம், கெட்ட நண்பர்கள் சேர்க்கை, அதனால பிரச்சனை வர்றது, உடம்பு அதனால போறது, இந்த மாரி பிரச்சனை இப்ப நெறைய போயிட்டுருக்கு. நெறைய வைரலா நம்ம பார்த்துட்டுருக்கோம். அப்ப இந்த பிரச்சனையிலிருந்து உங்க வீட்ல ஒருத்தர் விடுபடணும். இல்ல அவருக்கு உங்கள நெருங்கிய நண்பர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. இது சார்ந்த விஷயத்துல இருக்கிறாரு. அவரு வெளில வரணும். இல்லன்னா உங்க குழந்தையே இந்த மாரி இருக்கிறாங்க. உங்க பசங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. இல்ல வீட்ல அப்பா, அம்மா இந்த மாரி பிரச்சனையில மாட்டியிருக்காங்க. இந்த மாரி இது சார்ந்த பிரச்சனை. இது எல்லாமே ராகுவின் ஆதிக்கம். அப்ப ராகு சார்ந்த பிரச்சனையில் ஒருவர் மாட்டிக்கிட்டாங்க. அதிலிருந்து வெளில வரணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான வழிபாடுன்னு பார்த்தா இப்ப கலியுகத்துல களி முத்துனா மட்டும் தான் நமக்கு ராகு சார்ந்த பிரச்சனை வரும். அப்ப இந்த கலியுகத்துல களி முத்திருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு கர்ம ரீதியான பிரச்சனை வந்துரும். அப்ப இது தீர ஒரே கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான எப்படி வழிபட்டோம்னா, இந்த மது, மாது, சூது சார்ந்த விஷயத்திலிருந்து வெளில வர முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ முருகப்பெருமான் அவதரித்தது எல்லாத்துக்குமே தெரியும். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவர். அடுத்து முருகப்பெருமானுக்கு முக்கியமான நட்சத்திரம்னு பார்த்தா கார்த்திகை நட்சத்திரம். ஏன் கார்த்திகை நட்சத்திரம்னா, சிவபெருமானின் ஒளியிருந்து தோன்றிய இந்த முருகப்பெருமானை எடுத்து வளர்த்தி, பாலூட்டி, சீராட்டி வளர்த்த நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானுக்கு பாலூட்டி வளர்த்த நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். அப்போ முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் 2. ஃபிசிக்கலாக அவர் பிறந்தார் அப்படின்னா அது வைகாசி மாதத்து விசாகமும், அடுத்து அவர் ஒளியிலிருந்து தோன்றி கார்த்திகை பெண்கள் கையில் கிடச்சது அப்படின்னு பார்த்தா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம். அப்போது விசாக நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மது, மாது, சூது, காமம் சார்ந்த விஷயத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ இந்த 2 நட்சத்திரங்களில் முருகப்பெருமானையும் குதம்பை சித்தரையும் வழிபட்டீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அப்போ 3 மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரத்தையும் எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் எவ்வளோ விசாக நட்சத்திரம் வரும்? 3 விசாக நட்சத்திரம் வரும், 3 கார்த்திகை நட்சத்திரம் வரும். அப்போ 6 நாள் ஆயிடுச்சு. இந்த 6 நாளும் விரதம் இருந்து அந்த நாள் முழுவதும் எந்த உணவுமே உண்ணாமல் முழு விரதம் இருந்து, அதாவது நீங்கள் ஒருவருக்கு விரதம் இருக்கலாம், ஒருவருக்கு வேண்டி, இல்லை உங்களுக்கே பிரச்சனைனாலும் நீங்கள் விரதம் இருக்கலாம். அப்போ இந்த 6 நாட்கள் விரதம் இருந்து அன்னைக்கு எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். அன்னைக்கு ஃபுல் டே முழு விரதம் இருந்து அன்றைய நாளில் குதம்பை சித்தரையும் முருகர் வேலையும் வழிபட வேண்டும். அப்போ குதம்பை சித்தரை முருகர் வேலையும் எப்படி வழிபடுறதுன்னா, அன்றைய நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 to 6 அந்த காலகட்டத்தில் குளிச்சுட்டு ஒரு முருகர் வேலை வாங்கிக்கோங்க. அந்த முருகர் வேலை ஒரு அரிசி படி வச்சு அதில் நெல் போட்டு இந்த முருகர் வேலை குத்தி, நீங்கள் சாமி ரூம்லேயோ இல்லை நீங்கள் எங்கே உட்கார்றீங்களோ அங்கே உட்காந்து அதை வச்சு நீங்கள் குதம்பை சித்தரை வேண்டி குதம்பை சித்தரின் ஸ்லோகம் சொல்ல வேண்டும். அதாவது ஸ்ரீ குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி, ஸ்ரீ குதம்பை சித்தர் திருவடிகள் சரணம் சரணம் அப்படின்னு 21 முறை சொல்லணும். இதை காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்திலே படி வச்சு நெல் போட்டு அதில் வேலை குத்தி முன்னாடி உட்காந்து 21 முறை இந்த குதம்பை சித்தரின் போற்றிய சொல்லிட்டு அடுத்த அன்றைய நாள் ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருந்து மறுநாள் தான் நீங்கள் சாப்பிடணும். அடுத்து நீங்கள் இதை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். அடுத்து மறுபடியும் மீண்டும் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களில் இதே மாதிரி பண்ணி 6 நட்சத்திரம் 3 மாதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே கடைசியாக இந்த 6வது நாள் நீங்கள் விரதம் முடிக்கிற அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு இந்த படி, நெல், வேல் 3ஐயும் கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது பண்ணுறீங்கன்னா அவங்களோட பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா, இந்த 3 மாதம் முடியும் போதே அவர்கள் இந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து, இந்த மது சார்ந்த விஷயம், சூது சார்ந்த விஷயம், காமம் சார்ந்த விஷயம், போதை சார்ந்த விஷயத்திலிருந்து அவங்க வெளிவந்துருவாங்க. ஏன்னா இந்த சித்தர் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து தீர்க்க வல்லவர். அடுத்து முருகப்பெருமான் சித்தர்களுக்கே சித்தர். ஏன்னா ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த குதம்பை சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
குதம்பை சித்தர் மட்டும்தான் மனதை கட்டுப்படுத்திய ஒரு பெண் சித்தர். அப்ப அவருடைய வழிபாடு இந்த போற்றி சொல்லி வழிபட்டீங்கன்னா, அவருடைய சக்தி வந்து நீங்க எப்படின்னா, இத வந்து லைவ்ல பண்ணி பார்த்தா மட்டும் தான் அந்த பலன வந்து உணர முடியும். வாயால சொன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாரியான பிரச்சனை யாருக்காவது இருந்தது அப்படின்னா, இந்த வழிபாட பண்ண சொல்லுங்க. நீங்க வெற்றிய பாருங்க. இது நடந்ததுக்கப்புறம் என்னுடைய நம்பர் இருக்கு. அதில எனக்கு தெரிவிங்க. கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, மக்கள் இந்த மாரியான பிரச்சனையில நெறைய மாட்டியிருக்காங்க. அதாவது ஸ்டூடண்ட்ஸே வந்து நெறையா வழி மாறி போறதுக்கான வாய்ப்புகள் இப்ப நெறைய இருக்கு. அதெல்லாம் தீர இந்த வழிபாட கட்டாயம் செய்யுங்க. நீங்க வந்து அடுத்து ஒரு நல்வழி பாதைக்கு பயணிக்கலாம். நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற பரவசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம சக்தி ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.